28 ஜூன் 2025 அன்னைக்கு வந்து அம்மா எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி வேணும், அதனால் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யா வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க அம்மாட்ட. சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிதன்யா சந்தோஷமாக தான் வந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. கோயில்லையும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக சந்திக்கிற ஐயர், அங்கே பூக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் நல்லா சந்தோஷமாக தான் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து ரிதன்யா அவங்களோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா எனக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 3/4 மணி நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்துடுவேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாமி கும்பிட்டுட்டேன், வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ரிதன்யா அவங்களோட அம்மா வந்து பேசி முடிச்சு சில நிமிடங்கள் கழித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிதன்யா அவங்களோட அப்பாவுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து போகுது அவங்க பொண்ணுகிட்ட இருந்து. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இவர் ஆர்வமாக வந்து ஏதாவது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக பார்க்குறாரு. பார்க்கும்போது வாய்ஸ் நோட்ஸ் வந்திருக்கு. என்னடா இது எப்பயும் போல இல்லாமல் பொண்ணு வந்து வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ளே பண்ணி கேட்குறாரு. கேட்கும்போது அப்படியே இடியே இடித்த மாதிரி இருக்குது அவருக்கு. மொத்தம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 வாய்ஸ் நோட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த 7 வாய்ஸ் நோட்டும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வந்து பிரச்சனையை வந்து அவங்க அப்பாட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதை வீட்டிலே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏன் பண்ணலை, ஏன் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது, அப்போ கூட அவங்க அம்மாட்ட சந்தோஷமாக பேசினவங்க அடுத்த சில நிமிடங்களில் இப்படி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்ப காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சந்தேகம் உண்டு.